நீர் வழிப்படும் புனை போல அப்படிங்கிற இந்த பாடல் நீங்க அறிந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். கணியன் பூங்குன்றனார் பாடிய இந்த பாடல் உங்களுக்கு 192வது பாடலாக புறநானூற்றில் இடம்பெறுகிறது. பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி பாடல் இது. இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 2 வரிகளையும் நாம் அறிந்திருப்போம். ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய வரிகளை நாம் வாசித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா என்ன? எல்லாமே ஊர் தான், எல்லாருமே உறவினர்கள் தான், நண்பர்கள் தான். ஆனாலும் அந்த மாதிரி நம்ம பாகுபாடோட தான் இருக்கிறோம் நம்ம, இல்லையா? அண்டை மாநிலங்களுக்கு இடையில கூட நல்லுறவு இல்லை. நீ யாரோ நான் யாரோ, உன் மொழி வேற என் மொழி வேற, உன் மதம் வேற என் மதம் வேற, என்னோட ஜாதி வேற உன்னோட ஜாதி வேற, இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகளோட நம்ம வாழறோம். அப்படி இல்லாம இது உலகு பரவிய ஒரு சகோதரத்துவத்தை பேசக்கூடிய ஒரு பாடலாக, ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு பாடலாக, மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக, 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அப்படின்னு பாரதி சொல்றாரு இல்லையா? அது போல ஒரு பறந்துபட்ட ஒரு பொதுநலமான சிந்தனை. ஒரு ஆலமரத்துக்கும் ஒரு பனைமரத்துக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? பனைமரம் என்பது அது நீ ரொம்ப உயரமா வளர்ந்துருக்கும், அதோட நிழல் அப்படின்னு பெருசா நம்ம சொல்ல முடியாது. அதனால அதிகமான பறவைகளும் அதுல தங்காது. ஆனாலும் பனை பொருள்கள் எல்லாமே ஆரோக்கியமானது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஆலமரம் மாதிரி ரொம்ப பெருசா பறந்து விரிந்து விழுது விட்டு நிறைய பறவைகள் தங்குறதுக்கு இரவு நேரத்துல தங்கக்கூடிய பறவைகள் எண்ணிக்கை சொல்ல முடியுமா? அப்படி ஆலமரம் போன்றது ஒரு பொதுநலம், சுயநலம் என்பது ஒரு சின்ன மரம் போன்றது. அப்படி ஒரு பரந்துபட்ட சிந்தனையாக இதை நாம் பார்க்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால யாரையுமே பாகுபாடு பார்க்காதீங்க, எல்லாருமே நம்ம எல்லாம் மனுஷங்க தான், இந்த உலகத்தை சுத்தி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் தான், என்னைக்கு திரும்பி போக போறோம் அப்படிங்கிற நாள் மட்டும் தான் ரகசியமானது அப்படிங்கிறது மாதிரி இந்த பாடல் ஒரு பொதுநல சிந்தனையை தருகிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு முக்கியமா நம்ம காரணம். நல்லது நடந்தா அதுக்கு நம்ம தான் காரணம், கெட்டது நடந்தா அதுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் காரணம் அப்படிங்கிறது நம்ம இயல்பு. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா 2 காரணமும் நம்ம தான், நாமளே அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வந்தாலும் சிரி, அதை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது நாம் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நீ குற்றம் சொல்ல ஆரம்பிச்சீன்னா சுத்தியில யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பால இருந்து சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் வரைக்கும் எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க. அடுத்தவங்களையே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. உனக்கிட்ட என்ன குத்தம் இருக்கு அப்படிங்கிறத திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க ஒருவரால் பாராட்டப்படுகிறீர்கள், உலகமே உங்களை பார்த்து வியக்கிறது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தேடல் காரணமா இருக்கும். போராடும் வரை வீண் முயற்சின்னு சொல்லக்கூடிய உலகம் வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சின்னு சொல்லும். இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதனால என்னைக்குமே தீது நன்று இது 2யுமே அடுத்தவங்கனால வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுடைய முயற்சி என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன என்பதை முதலில் பாருங்கள் அப்படின்னு இந்த பாடல்ல கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. அதே மாதிரிதான் இன்பமும் துன்பமும், அதுவும் இன்னொருத்தரால வர்றது கிடையாது, அதுவும் நமக்குள்ள இருந்து வரக்கூடியது, நம்மால் வரக்கூடியது. ஒரே பிரச்சனையை இருவேறு நிலைகளை அணுகலாம். வாழ்க்கையில ஒரு 10 விழுக்காடு நடக்குதுன்னா 90 விழுக்காடு எதிர்வினை தான், ரியாக்ஷன் தான். 24 மணி நேரம் எல்லாருக்கும் பொதுவா இருந்தாலும் அதை ஒருத்தவங்க மகிழ்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க, ஒருத்தவங்க துன்பத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி வேறுபடுது? அவரவர். அதனாலதான் வாழ்க்கை அப்படிங்கிற சொல்ல ரொம்ப அழகானது தமிழ்ல. வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை உங்களோட கையில, நீங்க விருப்பப்பட்டா எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு துறவி ஊருக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஊர் மக்களே விரும்பி கேட்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் அவர் மேல நம்பிக்கை இல்லை, அவரை எப்படியாவது முட்டாளாக்கணும்னு ஆசைப்படுறான். கையில பட்டாம்பூச்சியோட போய் கூட்டத்துல நின்று, நீங்க என்ன பெரிய ஞானி தீர்க்கதரிசி, என் கைக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, அது உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படின்னு கேட்கிறான். அவனுடைய கேள்வியின் நோக்கத்தை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இவன் இந்த நோக்கத்தெல்லாம் கேட்கிறான் அப்படின்னு. அவர் சொல்லக்கூடிய பதில், அந்த பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை உயிர் உன் கையில் உள்ளது அப்படின்ற. ஏன்னா உயிரோட இருக்குன்னு அவர் சொன்னான்னா ஒரே அழுத்திட்டு இந்த பாரு செத்து போச்சுன்னு காட்டுவான், செத்து போச்சுன்னு சொன்னா இந்த பாரு உயிரோட இருக்குன்னு காட்டுவான். அவன் அந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கிறான்.
அந்த துறவி என்ன சொல்றாரு? அதோட வாழ்க்கை உன் கையில் உள்ளதுன்னு சொல்றாரு. அது மாதிரி நம்மோட வாழ்க்கை நம்முடைய கையில இருக்கு. அதுக்காக இதை கர்வம், அகம்பாவம், ஆணவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதை விட எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பணிவு. அதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு பணிவு. பணியுமாம் என்று பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி இது எவ்வளவு ஒரு மகத்தான உளவியல் பார்வை அப்படின்னு பாருங்க. சாதலும் புதுவதென்றே வாழ்தல். பர்த்டே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹாப்பி பர்த்டே. ஏன் அந்த இடத்துல சைலன்ஸ்? பர்த்டே பர்த்டேன்னு திரும்ப திரும்ப சொன்னா டெத் டே அப்படிங்கிறது நினைவுக்கு வரும். பிறந்த நாள்ல இறந்த நாளை நினைவுபடுத்தக்கூடாது, இறக்கும் நாளை நினைவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பர்த்டே அப்படின்னு ஒரு நாகரிகத்தை நாம் பயன்படுத்தணும். அதனால பிறப்பு ஒன்றும் கொண்டாடக்கூடியதல்ல, இறப்பு ஒன்றும் வருந்தக்கூடியதல்ல. இரண்டும் வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய பாதை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறது மாதிரிதான்ப்பா இறப்பு, தூங்கி விழிக்கிறது மாதிரி பிறப்பு. எவ்வளவு ஒரு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாருன்னு பாருங்க. ஆனா நம்ம தான் பிறப்புனா கொண்டாடுறோம், பிறந்த நாள், புத்தாடை அணிந்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இறப்பும் அதே போல இயல்பானதுதான் அப்படிங்கிறத சாதலும் புதுவதென்றே வாழ்தல் அப்படின்னு சொல்றாரு. இனிது என மகிழ்ந்தன்று இளமை. அதனால நம்ம இந்த வாழ்க்கை இனிது, இந்த பிறப்பு இனிது அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லை, வருத்தப்படுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. நம்ம விரும்பி இந்த உலகத்துக்கு வரல. அதே மாதிரி நம்ம போறதை பத்தியும் நம்ம யோசிக்கவே கூடாது. போகிற நேரம் வந்தா போயிட்டு தான். ஆனா வாழும்போது ஒவ்வொரு மனிதர்களையும் ரசனையோடு வாழ வேண்டும், முழு மனநிறைவோடு வாழ வேண்டும், எல்லாவற்றையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முனிவின் இன்னாது என்றாலும் இளமை. அதனால வாழ்க்கையை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க, அதை வெறுத்து ஒதுக்காதீங்க. ரெண்டையும் ஒரு சமநிலையில இருந்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். கீழ இருந்து பார்த்தோம்னா ஒரு கோணம் தெரியும், மேல இருந்து பார்த்தோம்னா ஒரு கோணம் தெரியும். அப்ப மேல இருந்து பார்க்கும்போது முழுமையா தெரியும். இப்ப கடலுக்கு வெளியில இருந்தா பார்க்கணும். கடலுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா கடலுடைய பரப்பு முழுசா தெரியுமா? தெரியாது. கடலுக்கு மேல் மட்டத்துல உயரமான இடத்துல இருந்து பார்த்தா தான் கடலுடைய எல்லை, கரை எவ்வளவு அப்படின்னு தெரியும். அது மாதிரி வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு பாருங்க, வெள்ளத்தனையது மழை நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மலருடைய நீட்டம் என்பது எவ்வளவு, அதனுடைய தண்டின் உயரம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது? தண்ணீரை அடிப்படையாக கொண்டது. தண்ணீருடைய ஆழம் எவ்வளவோ அதோட நீளமும் அவ்வளவு. அந்த மாதிரிதான் நம்முடைய மனம். மனச உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ரெண்டையும் இயல்பா நடுநிலையோட அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். இனிது என மகிழ்வதற்கும் ஒன்றும் இல்லை, அதே நேரம் இன்னாது என வருத்தப்படுவதற்கும் வெறுப்பதற்கும் ஒன்றும் இல்லை. மின்னொடு வானம் தன் தலை ஆனாது, கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர் வழிபடும் புனை போல. இந்த வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும்? திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த நிலையும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலையில அணுகணுமா வாழ்க்கையை? அப்படி யாராவது அணுக முடியுமா? வாழ்க்கை எப்படி போகுது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு ஆத்துலயோ குளத்திலேயோ ஒரு கடல்லையோ ஒரு தெப்பம், அதான் புனை போல அப்படின்னு சொல்ற. புனை அப்படிங்கிறது அந்த காலத்துல தண்ணீரில் கடந்து போறதுக்காக பயன்படுத்திய படகு. தெப்பம் அதுதான் புனை அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீர் செல்லக்கூடிய திசையில அதை அடித்து செல்லப்படும். அப்படி விதிப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நடக்குது அப்படின்னு நம்புறவங்க இருக்காங்க. ஜோதிடம், ஜாதகம் இந்த மாதிரிலாம் பார்த்து அதுல 7.5 சனி நடக்குது, அது முடிகிற வரைக்கும் எனக்கு இப்படிதானாமா, அந்த மாதிரி நம்புறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல, விதிங்கிறது எனக்கு நானே விதித்துக் கொள்வது, என்னுடைய வாழ்க்கையை நானே கட்டமைக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப இதுல அவர் என்ன சொல்றாரு? வானத்துல இருந்து பெரிய மழை பொழிந்து தண்ணீராக பெருக்கெடுத்து ஒரு ஆறாக போகும்போது மல்லர் பேரியாற்று நீர் வழிபடும் புனை போல. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆத்துல ஒரு புனை இழுத்து செல்லப்படுகிறது அப்படின்னா தண்ணீர் எங்கெல்லாம் போகுதோ அந்த அந்த வழியெல்லாம் புனை போயிட்டு இருக்கும். ஆனாலும் இறந்து போன மீன்கள் மட்டுமே ஓடும் நீரில் அடித்து செல்லப்படும். உயிரோடு இருக்க மீன்கள் என்ன பண்ணும்? தண்ணீரை எதிர்த்து செல்லும். இருந்தாலும் தண்ணீர்ல கூட போற மீன்களும் உண்டு. இருந்தாலும் மீன்கள் தான் நினைத்த இலக்கை அடையும். இறந்து போன மீன்கள் அப்படி இல்லை. அதே நேரம் ஒரு ஓடம், அந்த ஓடத்துக்கு துடுப்பே இல்லை அப்படின்னு அந்த ஓடம் எங்க போய் சேரும்? அது எங்க வேணாலும் போய் சேரும். எங்க கடைசியில தண்ணீருடைய வேகம் குறைவா இருக்கும் அந்த இடத்துல ஓரம் கட்டி நிற்கும்.
ஆனாலும் துடுப்பு இருக்கக்கூடிய ஓடம் ஒரு படகோட்டி நினைச்சான்னா அவன் எங்க வேணாலும் அந்த ஓடத்தை நினைத்த இடத்தில் கொண்டு செலுத்துவான். அப்படி இந்த வாழ்க்கை வந்து நீர் வழிப்படும் புனை போல, வாழ்க்கை போற போக்குல எப்படி போங்க. அதனால அதை நினைச்சு வெறுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, இல்ல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆருயிர் முறை வழிபடும். அதே மாதிரி பிறப்பு தொடர்பா நிறைய நம்பிக்கைகள் உண்டு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்பா, கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும். பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம், பிறப்பு 7 பிறப்பு 14 பிறப்பு 60,000 பிறப்பு அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கிறத விட இந்த வாழ்க்கைய முழுசா யாருக்கும் குறை இல்லாம யாரையும் வெறுக்காம வாழ முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரை இந்த பாடல் சொல்லுகிறது என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன். இந்த மாதிரி அறிவுடையவர்கள் சார்ந்தவர்கள் இப்படிலாம் சொல்றாங்க. அதனால மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. இவரை வந்து பெரியவரும் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு யாரையும் கொண்டாடாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது சிறிய பண்புகள் இருக்கும். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவங்க ரொம்ப சாதாரணமானவங்க அப்படின்னு யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். பெரியவரிடம் சிறிய பண்பு இருக்கலாம், சிறியவரிடம் பெரிய பண்பும் இருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார்னு வள்ளுவர் சொல்றார். பெரியவங்க யாராலும் செய்ய முடியாத ஒண்ணு செய்வாங்க, சிறியவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வேறுபாடு. இட்டார் பெரியோர் இடாதார் இலை குலத்தோர் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி ஒருவருடைய இயல்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், இதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆளுமை. நம்ம எல்லாம் வந்து வளர்ந்தாலும் குழந்தைகள் போலதான் இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்கள பழி சொல்றது, குற்றம் சொல்லுவது, பொறாமைப்படுவது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, இந்த மாதிரி நிறைய பண்புகள் அழுக்குகளோட இருக்கும். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தாரன் ஆகுல நீர பிற அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் இல்லையா. அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய மாசுகள் என்னென்ன, அதை எப்படி நீக்க வேண்டும், எப்படி நாம் வந்து ஒரு மனித தன்மையோடு மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மகத்தான சிந்தனை இந்த பாடல் சொல்லுகிறது. நன்றி.